Hey, hi. Today we are going to discuss ladder friction. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்குமே இதுல இருந்து அதிகமான क्वेश्चंस கேட்பாங்க. Directly we can move to the problem. இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா ladder friction மாடல் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம்ங்கற ஒரு ஐடியா கொடுத்துட்டு then we will proceed the problem. The problem is a uniform ladder of weight 1000 Newton and of length 4 meter rest on a horizontal ground and leans against a smooth vertical wall. அதாவது ஒரு ladder இருக்கு, அது பாத்தீங்கன்னா கீழ இருக்க பாத்தீங்கன்னா ஃப்ளோர், லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஸ்மூத் வால் இருக்கு. சோ இது மேல வந்துட்டு வச்சிருக்காங்க. சோ இதோடைய ஓவரால் டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா what they are giving overall distance of the ladder is 4 meter. Then இந்த ladder உடைய weight பாத்தீங்கன்னா 1000 நியூட்டன் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்க. அது எந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுதுன்னு நான் ஃபர்தரா சொல்றேன். Then the ladder makes an angle of 60 degree with horizontal. அதாவது 60 degree பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா இருக்கு. So I'm going to write that 60 degree. When a man of weight 750 Newton stands on the ladder at a distance 3 meter from the top of the ladder. அதாவது இந்த ladder topல இருந்து 3 meter distanceல 3 meter distanceல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்காரு, ஒரு மேன் நிக்கிறான். அந்த மேனோட weight பாத்தீங்க அப்படின்னா what they are giving 750 Newton. Then the ladder is at the point of sliding. Determine the coefficient of friction between the ladder and the floor. அதாவது coefficient of friction கேக்குறாங்க. எந்த பாயிண்ட் பொறுத்து பாத்தீங்கன்னா இந்த லேடருக்கும், so this one is called as the ladder, இந்த லேடருக்கும் இந்த ஃப்ளோருக்கும் இருக்கக்கூடிய கான்டாக்ட், நமக்கு கான்டாக்ட் ஆக்சுவலா எங்க இருக்கு, இந்த பிளேஸ்ல இருக்கு, கரெக்டா? So we have to find out the mu a, that is friction between floor and the ladder. இந்த பாயிண்ட்ல friction எவ்வளவு இருக்குன்னு क्वेश्चन கேட்டிருக்கான். So இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் क्वेश्चन. We should know where the reaction forces occur. நமக்கு நல்லா தெரியும், ரெண்டு ஆப்ஜெக்ட் கான்டாக்ட்ல இருந்தா அதுல பாத்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் அக்கர் ஆகும். நீ நல்லா பாருங்க, இந்த லேடர் சி பாயிண்ட்ல இருக்கு. சோ we can get the reaction force towards the right சைடு போற மாதிரி இருக்கும். So I'm going to write the NC. ஏன்னா ஃபிரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி படிப்போம், நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். சோ நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அட் சிங்கிறத NC நான் போட்டிருக்கேன். அட் த சேம் டைம் எனக்கு பாயிண்ட் ஏல நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அது ஏன் சார் ரைட் சைடு அப்வர்ட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ராப்ளத்தை பொறுத்து மாறும். ஆனா 90% பாத்தீங்க அப்படின்னா லேடருக்கு ரைட் சைடும் தென் பாத்தீங்கன்னா அப்வர்ட்ஸும் இருக்கும். இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ ட்ரை டு கன்சிடர் தட் திஸ் ஒன் இஸ் தி ஸ்மூத் வால். இது ஒரு வாலை கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ திஸ் ஒன் இஸ் தி லேடர், இது ஒரு லேடரை கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் பாத்தீங்கன்னா இது வந்து கிரவுண்ட். சோ இப்ப என்ன செய்ய போறேன்னா ஒரு ஆள் இது லேடர் மேல ஏற போறேன். சோ ஐம் கோயிங் டு கிவ் தி லோட். லேடர் மேல ஏறேன். லேடர் மேல ஏறும்போது என்னோட மோஷன்ஸ் எங்கிட்ட இருக்கு நல்லா பாருங்க, நல்லா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். லோடு கொடுக்க ஆட்டோமேட்டிக்கலி இந்த சைடு பாத்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸும் இந்த சைடு பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட்டும் வருது. சொன்னது புரிஞ்சுதா? That's why I'm going to write that motion பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட்டும் அட் த சேம் டைம் இங்க கிட்ட இருக்கும் டுவர்ட்ஸ் கிரவுண்ட் இருக்கும் மோஷன். நமக்கு என்ன செய்யப்படும்னா இந்த சைடு ரைட் சைடு இருக்கு. மோஷனுக்கு ஆப்போசிட் நமக்கு என்ன ஆக்ட் ஆகும், ஆக்சுவலி we're having the limiting friction F. அதை நான் ஏன்னு போட போறேன், ஏன்னா இந்த பாயிண்ட் ஏக்கு பாத்தீங்கன்னா limiting friction FA. So likewise இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடு இங்க பாத்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ் வருதுங்களா, மோஷன் பாத்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ் வருது. So I'm going to mention that upwards பாத்தீங்கன்னா FC, that is limiting friction C. So ஜெனரலா பாத்தீங்கன்னா ஸ்மூத் வாலை பொறுத்த வரைக்குமே FC equal to 0. அதாவது ரஃப் சர்ஃபேஸ் மட்டும், இதான் ரஃப் சர்ஃபேஸ் மட்டும் நமக்கு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸ்மூத் வால், ஸ்மூத் சர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் இருக்காது. அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா FC equal to 0. That's why I'm writing FC equal to 0. Is it clear? Then பாத்தீங்க அப்படின்னா weight of the ladder. இங்க பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க, they are giving 1000 Newton. In general லேடர்ல அதோட வெயிட் எங்க ஆக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் தி போர்ஷன். இந்த லேடர் டயக்ராம்ல மிட் பாயிண்ட்ல ஆக்ட் ஆகும்.
So actually இங்க பாத்தீங்கன்னா இந்த ladder பாத்தீங்கன்னா ஸ்லோப்ல இருக்கு. So we are having 60 degree angle கொடுத்திருக்கான். At the same time இந்த total distance பாத்தீங்கன்னா 4 meter. So I'm going to assume that இந்த 4 meter இருக்குன்னு maybe a 2 meter distance. இதுல பாத்தீங்கன்னா இந்த angle. But நமக்கு actually என்ன தேவை? இந்த point, right? Horizontal surface ல center point ல act ஆகும். So by using the trigonometry law, we can get the weight of the ladder position. அதாவது நீங்க ஒரு சின்ன விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த weight of the ladder பாத்தீங்கன்னா எப்பவுமே சென்டர் பாயிண்ட், ஆக்சுவலி என்ன டிஸ்டன்ஸ் எடுக்கணும் பாத்தீங்கன்னா இந்த ஹரிஜான்டல் டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி லேடர்ல தான் நமக்கு எங்க ஆக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா ஓவரால் வெயிட் ஆஃப் தி லேடர். இஸ் இட் கிளியர்? தென் லெட் வி மூவ் டு தி சால்விங் மெத்தட். நம்ம இப்போ ரீசால்விங் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். அதாவது சம் ஆஃப் தி h ஈக்குவல் டு 0 நம்ம அசியூம் பண்ணி ஹரிஜான்டல் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே டிசால்வ் பண்ண போறோம். நான் இங்க என்ன செய்ய போறேன்னா இருக்கக்கூடிய டயக்ராம் ரெஃபரன்ஸ் எடுக்க போறேன். FA வந்து எனக்கு ஹரிஜான்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆகுது. ஐ எம் கோயிங் டு புட் தி மைனஸ். தென் பாத்தீங்கன்னா NC அதாவது நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ரைட் சைடு டுவர்ட்ஸ் ரைட் ஆக்ட் ஆகுது. ஐ எம் கோயிங் டு ரைட் தி பிளஸ். NC மைனஸ் FA ஈக்குவல் டு 0. தென் வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போறேன். NC எனக்கு ஒன்றும் கிடையாது, பட் FA க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது எனக்கு ஒரு விஷயம் தெரியும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் மியூ ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் பை நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இப்போ எனக்கு ஆக்சுவலா என்ன தேவை? ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ், தட் மீன்ஸ் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் எனக்கு தேவைப்படும். ஸோ என்ன செய்யப்படுறா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் வச்சுட்டு எண்ணி கொண்டு போயிடுறேன். தட் இஸ் மியூ இன்டூ என்ன மாறிடும். அதெல்லாம் என்ன செய்ய போறோம்னா NC ஈக்குவல் டு மியூ A இன்டூ NA. ஏன் சார் போடுறேன்? பிகாஸ் FA பாத்தீங்கன்னா லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் அட் பாயிண்ட் A. ஸோ அதோடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் A தென் பாத்தீங்கன்னா நார்மல் ரியாக்ஷன் A. அதான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேர்ஃபுல்லா நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். இது கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஐ கேன் கெட் தி சம் ஈக்குவேஷன்ஸ். இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். NC ஈக்குவல் டு மியூ A இன்டூ NA. தென் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் அப்வர்ட்ஸ் போனா பிளஸ் மைனஸ் பாத்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ் வந்தா. ஸோ செக் பண்ணி பாக்குறேன். இங்க எனக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு NA, அப்வர்ட்ஸ் போறது நான் NA போட்டுட்டேன். தென் 2 ஃபோர்ஸஸ் எனக்கு இருக்கு 1000 and 750 ரெண்டுமே மைனஸ்ல வரும். ஐ எம் கோயிங் டு ரைட் தட். இது மூலமா ஐ கேன் கெட் தி NA ஈக்குவல் டு 1750 எனக்கு கிடைச்சிருச்சு. இதை கொண்டு போய் நான் இங்க டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஐ கேன் கெட் தி NC ஈக்குவல் டு மியூ A இன்டூ சம் வேல்யூ கிடைக்கும். அதாவது 1750 கிடைக்கும். நமக்கு ஆக்சுவலா என்ன தேவை? மியூ A தான் தேவை. ஸோ ஃபர்தரா என்ன செய்ய போறோம்? we have to use the moment about A பாயிண்ட். நமக்கு எந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் தேவையோ அதை எடுத்துக்க போறோம். ஏன்னா கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்கான்னா இந்த A பாயிண்ட் உடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் கேட்டிருக்கான். ஸோ அது நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ அதனால ஐ எம் கோயிங் டு டேக் சம் ஆஃப் தி மொமெண்ட் அபவுட் A ஈக்குவல் டு 0. கிளாக் வைஸ் வந்து பிளஸ்னும் ஆன்டி கிளாக் வைஸ் மைனஸ் நம்ம செட் பண்ணிக்க போறோம். இது பாத்தீங்கன்னா செகண்ட் பேசிக் தான். ஸோ ஐ எம் கோயிங் டு ரைட் தி மொமெண்ட் அபவுட் A. ஒரு சின்ன ஈக்குவேஷன் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போனா இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி பாக்குறேன். ஏதாவது வந்து 0 ஆகுமா ஆகாதான்னு செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த A பாயிண்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ல எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனுமே தட் வில் பி தி 0. இங்க பாத்தீங்கன்னா NA ஆக்ட் ஆகாது, A பாயிண்ட் மேல ஆக்ட் ஆனால 0. இங்க பாத்தீங்கன்னா FA அதுவுமே A பாயிண்ட் மேல ஆக்ட் ஆனால 0. ஸோ இது ரெண்டுமே வந்து நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இதை தூக்கி போட்டுற வேண்டியதான். தென் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஃபோர்ஸ் இருக்கு NC. இந்த NC ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன கிளாக் வைஸ் இந்த NC பிடிச்சி ட்ராக் பண்ணிட்டு வந்து எனக்கு இப்படி வரும், இந்த மாதிரி வருமா? ஸோ ஐ கேன் கெட் தி கிளாக் வைஸ். NC வந்து கிளாக் வைஸ் வரும். ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, மொமெண்ட்னா horizontal force na we have to take the vertical distance. இதுவே vertical distance na vertical force na we have to take the horizontal distance. சொன்னது புரிஞ்சுதா? ஹரிஜான்டலா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா நீங்க வந்து வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் வந்து எடுக்கணும் மொமெண்ட்டுக்கு. அதே மாதிரி வெர்டிகல் ஃபோர்ஸ் ஆக்ட்னா அதோடைய மொமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க ஹரிஜான்டல் டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். ஸோ எனக்கு இங்க என்ன ஆக்ட் ஆகுது? ஒரு ஹரிஜான்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ஐ ஹாவ் டு டேக் தி திஸ் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஃபார் டு ஃபைண்ட் அவுட் தி மொமெண்ட். இந்த கான்செப்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹரிஜான்டல் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வரணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தேவை. தட்ஸ் ஐ எம் கோயிங் டு ரைட் தட் NC இன்டூ BC. BCன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ், இந்த வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் BC. தென் மைனஸ். ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ என்ன செய்யணும்? we have to track this force into anti clockwise. இது பாத்தீங்கன்னா clockwise இப்படி வரும், இது anti clockwise வருது. So I have to mention minus 1000 into AE. ஏன்? because இது vertical force. அப்ப நம்ம என்ன செய்யணும்? we have to take the horizontal distance. That means A into E. அதாவது இந்த E பாயிண்ட் நமக்கு இங்க ஃபோர்ஸ் இங்க ஒரு டிஸ்டன்ஸா வரும்ல. அதாவது இங்க ஒரு ஆங்கிள் இருக்கு, நமக்கு 60 டிகிரி இருக்கு. 60 யூஸ் பண்ணி we can directly find out this horizontal distance. இதை நான் ஃபர்தரா சொல்றேன். இப்போதைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும், ஏ ஹரிஜான்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும் 1000 into AE.
தென் பாத்தீங்கன்னா மைனஸ் 750 இன்டூ ஏடி. ஏன்னா 750 இங்க இருக்கு. நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஏ பாயிண்ட் தான். இதான் நம்மளுடைய பாயிண்ட் ஏ. ஆக்சுவலா நமக்கு என்ன கொடுத்துருக்கான் 3 மீட்டர் ஃப்ரம் தி டாப். அப்ப பாத்தீங்கன்னா ஓவராலா 4 மீட்டர். அப்ப ரிமைனிங் என்ன தான் இருக்கும் 1 மீட்டர் இருக்கும். நான் எழுதிட்டேன். So I have to check the A into D. So this one is my D. சொன்னது புரிஞ்சதுங்களா? எனக்கு இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுமே தெரியணும். இது தெரியணும், இது தெரியணும். தென் பாத்தீங்கன்னா இந்த 3 டிஸ்டன்ஸுமே எனக்கு தெரியணும். I have to use the trigonometry law to find out these things. இப்போ நமக்கு இந்த BC ஓட டிஸ்டன்ஸ் தேவை. எனக்கு என்ன தெரியும்? இந்த ஸ்லோப் டிஸ்டன்ஸ் தெரியும். நான் என்ன செய்ய போறேன்னா I am going to use that 4 sin 60. ஏன்னா எனக்கு ஆங்கிள் தெரியும். வெர்டிகல்னா we have to use sin. ஹரிஜாண்டலா we have to use cos. கரெக்டா? 4 cos பாத்தீங்கன்னா ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ்க்கு, 4 sin பாத்தீங்கன்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ்க்கு. இப்போ என்ன செஞ்சலாம்? I can easily find out BC. 4 sin 60 போட்டு I can get the vertical distance. எனக்கு இப்போ இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை? எனக்கு இந்த AE. AEங்கிறது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியதா? நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். லேடருடைய ஓவரால் வெயிட் இது 1000 நியூட்டன் சொல்லியிருக்கேன். இது வந்து லேடருடைய வெயிட். லேடருடைய ஓவர் வெயிட் பாத்தீங்கன்னா எங்க ஆக்ட் ஆகும்? மிட் பாயிண்ட். சோ இது 4 உடைய மிட் பாயிண்ட் எனக்கு தட் இஸ் 2 மீட்டர். சொன்னது புரிஞ்சுதா? லேடருடைய ஓவர் வெயிட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மிட் பாயிண்ட் ஆஃப் தி லேடர்ல தான் ஆக்ட் ஆகும். சோ இதோட டிஸ்டன்ஸ் 4 மீட்டர் கொடுத்திருக்கான். அப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து 1000 எங்க ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்? 2 மீட்டர்ல. நமக்கு என்ன தேவை? இந்த ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் தான் தேவை. சோ தட்ஸ் வை ஐ அம் கோயிங் டு யூஸ் தட். என்னப்பா ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன செய்யணும்? we have to use 2 cos 60. எதுக்குப்பா? இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ்க்காக. சொன்னது புரிஞ்சுதா? சோ ஐ கேன் கெட் தி E. I can get the AE equal to 2 cos 60, BC equal to 4 sin 60. இது முடிஞ்சிருச்சு. தென் நமக்கு என்ன பாயிண்ட் தேவை? A ல இருந்து D. A ல இருந்து Dங்கிறது இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட். இது 750. சோ இதோட டிஸ்டன்ஸ் என்னது? இங்க 3 மீட்டர். 3 மீட்டர்ல இருந்து ரிமைனிங் போர்ஷன் நம்மளுடைய டிஸ்டன்ஸ் தட் இஸ் 1 மீட்டர். சோ ஐ அம் கோயிங் டு ரைட் தி AD equal to 1 cos 60. என்ன காரணம்? எனக்கு இது வெர்டிகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. எனக்கு தேவையானது இந்த ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ் தான். தட்ஸ் ஐ அம் கோயிங் டு ரைட் தி AD equal to 1 cos 60. என்ன செய்யணும்னா இதை யூஸ் பண்ணி I can directly calculate the values. நான் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிட்டேன். இதை கொண்டு போய் நான் இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா I can get the final answer mu A equal to 0.226. அது எப்படி சார்? ஏன்னா எனக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் போய் நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இங்க எல்லாத்தையுமே காலி ஆயிரும். எனக்கு என்ன கிடைக்கும்? I can get the NC நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அட் C பாயிண்ட் எனக்கு கிடைச்சது. தட் இஸ் 396.9 நியூட்டன் கிடைச்சிருது. இதை கொண்டு போய் நான் இங்க இருக்கக்கூடிய NC ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இதுக்காக நம்ம கண்டுபிடிச்சோம். இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணனா எனக்கு இப்போ NC தெரிஞ்சிடும். NE எனக்கு ஆல்ரெடி தெரியும், கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ரெண்டு வேல்யூமே தெரியும், அதான் இங்க எழுதிருக்கேன். So I can directly get the value 0.226. Is it clear? Thank you so much for watching. Bye.